Hi friends and relatives. இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு சிறுதானியத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நீங்க இப்ப வீடியோல பார்க்கறதா அந்த சிறுதானியம். இதை வந்து எத்தனை பேருக்கு தெரியும்ங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆனா எனக்கு வந்து இது என்ன சிறுதானியம்ங்கிறது தெரியாது. இதை வந்து நான் தெரிஞ்சுக்க போறேன். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு வயசு மட்டும் அதிகம் கிடையாதுங்க. அவங்களுக்கு அனுபவமும் அதிகம். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. சாமையா இது எப்படி சோறாக்கணும்? இதை வந்து தண்ணியில் கொட்டி நல்லா கதன்னு அப்படியே ஆவி வர விட்டு வேவிச்சு வடிச்சுட்டு வெயிலில் காய வச்சு உரலை குத்தி அப்புறம் சோறாக்கலாம். சரி. அப்புறம் பொங்கல் சோறு மாதிரி ஆக்கலாம், இல்லைன்னா வடித்தாலும் வடிக்கலாம். எப்படி நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி வந்து புழுங்கல் அரிசி பச்சரிசின்னு இருக்குதோ அதே மாதிரி இந்த சாமை அரிசியும் வந்து புழுங்கல் அரிசி பச்சரிசின்னு இருக்குது. பாட்டி சொன்ன மாதிரி நம்ம வந்து வேக வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் வந்து இதிலேருந்து கிடைக்கக்கூடியது புழுங்கல் அரிசி. அப்படியே இப்போ பாருங்கள், நம்ம வேக வைக்கலாம் இல்லை, அப்படியே வந்து காய வச்சுட்டு நம்ம உரலில் குத்தி எடுக்கிறோம். ஏன்னா இதுக்கு வந்து ரைஸ் மில்லாம் எதுவும் கிடையாது. இப்போ இந்த தானியங்கள்லாம் வந்து அதிகமாக வந்து பயிரிடுறதே கிடையாது, எங்கேயுமே பயிரிடுறது கிடையாது. 45 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அனுபவத்தில் வந்து சொல்கிறாங்க, அந்த பாட்டிங்கெல்லாம் சொல்கிறாங்க, அவங்க வந்து நிறையா வந்து இந்த மாதிரி விதைச்சி இதையே தான் வந்து சாப்பாடாக சாப்பிட்ருக்கோம். ரொம்ப வந்து வேறு சாப்பாடே கிடையாது, இதையே தான் வந்து முழுக்க இதை மட்டுமே சாப்பிட்ருக்கோம், அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து நமக்கு வந்து இது கிடைக்க மாட்டேங்குது, ரேராக தான் கிடைக்குது. ஆனாலும் வந்து அவங்களாம் எப்படி வந்து இதை வந்து பயன்படுத்துனாங்கங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இது இப்போ சோறாக்குறதுல அது வேற என்ன பண்ணலாம்? சோறாக்குறது பொங்கி போடலாம், உப்புமா விடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உப்புமா செய்யலாமா? அப்புறம்னா வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி கஞ்சி வச்சு குடிக்கலாம். இப்போ சத்தான பொருள்ன்ட்டு இப்போ விவசாயத்தில் விறகு சொல்லி கொடுக்குறானு கரெக்டாக தச்சு விட்டுருவோம். கொஞ்சம் போட்டு கொள்ள குத்து இப்போ நறுக்கு நான் ஓடும் கொஞ்சம் நேரம் மையம் மட்டும். இதை நல்லா புடைச்சிட்டு திரும்ப போட்டு நம்ம ஃபுல்லாக எல்லா சாமையும் வந்து அரிசியாக மாறுற வரைக்கும் திரும்ப குத்தி புடைக்கணும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இந்த சாமை அரிசி மட்டுமே வந்து சாப்பாடாக சாப்பிட்ருக்காங்க. நெல்லரிசி சாப்பாடே சாப்பிட மாட்டாங்களாம், கிடைக்காதான், அது ரேராக தான் கிடைக்குமா. இப்போ நமக்கு இந்த அரிசி வந்து ரேராக தான் கிடைக்குது, நமக்கு நெல்லரிசி அதிகமாக கிடைக்குது. ஆனால் அப்போ வந்து அது நெல்லரிசி கிடைக்கவே கிடைக்காது, அந்த சாமை அரிசி தான் கிடைக்குமா. இதை மட்டுமே வந்து அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து சுத்தம் பண்ணிலாம் மிஷின்லாம் எதுவும் கிடையாதான். அன்னன்னைக்கு தேவையான அரிசியை அன்னன்னைக்கு இந்த மாதிரி குத்தி புடைச்சி சமைக்கணும். அதுவும் கூட்டு குடும்பமாக இருக்கிறதுனால நிறையாவே சமைக்க வேண்டியிருக்குமா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வேலையும் வந்து சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. இப்போ நமக்கு வந்து நிறைய வேலைகளை வந்து எளிதாக்கிறதுக்கு நிறைய மிஷின்ஸ் வந்துருச்சு, நமக்கு எல்லாமே வந்து ஈஸியாகிடுச்சு. ஆனால் அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு செய்த வேலைகளும் அப்புறம் அவங்க சாப்பிட்ட உணவுகளும் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு உடற்பயிற்சியாகவும் மருந்தாகவும் அமைஞ்சுதுங்கிறது தான் உண்மை. இது வந்து தவிடு, இதை மாட்டு சாடியில் போட்டால் மாடு குடிச்சிடும். எதுவுமே கிராமத்தில் வேஸ்ட் கிடையாதுங்க, எல்லாமே வந்து பயன்படுத்திடுவாங்க. இது இவங்க வந்து சொல்கிறாங்க வறட்சியை தாங்கி இது வளரக்கூடிய ஒரு உணவு தானியம்னு சொல்கிறாங்க. இது நம்ம விதைச்சதும் கிடையாது, இது எப்படி விளையும் தெரியாது. ஆனால் வந்து இனிமேல் வந்து வருங்காலத்தில் வந்து ட்ரை பண்ணுங்கிற எண்ணம் இருக்குது. அதையும் வந்து நான் வீடியோவாக வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து அரிசி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், குருணை மாதிரி இருக்கும், ரவை மாதிரி சின்னதாக இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு செய்கிறோம், அதுக்கப்புறம் வந்து உப்புமா கஞ்சி அப்புறம் பொங்கல் மாதிரி இன்னும் வேறு எப்படிலாம் வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து சின்ன வீடியோஸாக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு, அதுக்கு இந்த மாதிரி நம்ம குக்கரில் வைக்கிறதுக்கு நல்லா அரிசியை கழுவிட்டு
1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கிறேன் நான். நீங்கள் 2 டம்ளரை விட எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாதம் வந்து குழைய வரும், நல்லாயிருக்கும். நான் 2 டம்ளர் அரிசி வச்சதுனால கொஞ்சம் வந்து கெட்டியாக இருந்துச்சு சாப்பாடு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் வெந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. ஆனால் வந்து சாப்பாடு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு. நீங்கள் 1:3 ரேஷியோவில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த பொங்கல் நமக்கு ரெடியாக இருக்குது. இது பருப்பு சாம்பாரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.